வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 18ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிற்கு ஒரு காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு குயவன் ஒரு மண் பாத்திரத்தை வனைந்து கொண்டிருக்கிறான். அந்த பாத்திரம் சரியாக வராததால் அவன் மறுபடியும் அவன் விருப்பப்படி வேறு பாத்திரத்தை வனைகிறான். இந்த காட்சியை பார்த்த எரேமியாவிடம் ஆண்டவர் இவ்விதமாய் கூறுகிறார்: இந்த குயவன் தன் விருப்பப்படி செய்ததைப் போல நானும் உங்களை என் இஷ்டப்படி செய்ய முடியும். களிமண் குயவன் கையில் இருப்பதைப் போல நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள் என கூறுகிறார். நீங்கள் பாவத்தில் நிலைத்திருந்தால் உங்களை அழிப்பேன், உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன். எனவே பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என உரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் 3 ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, நம் ஆண்டவர் நம்மேல் பூரண உரிமையுள்ளவர். களிமண் குயவன் கையில் இருப்பதைப் போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என கூறுகிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மை இயேசு கிறிஸ்து சிலுவையின் சிந்தின இரத்தத்தின் மூலமாக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் முற்றிலும் அவருக்கு சொந்தமானவர்கள். எனவே நாம் அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டியவர்கள், முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டியவர்கள். நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் உரிமை அவருக்கே உண்டு. இரண்டாவது, நம் ஆண்டவர் நீதியுள்ளவர். உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் என கூறுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவரைப் போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். தேவ சாயல் எப்போதும் நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, அர்ப்பணித்தால் அழகாக்குவார். ஆண்டவரே, உம் கரத்திற்குள் அடங்கி வாழ ஆயத்தமாயிருக்கிறேன் என நம்மை அர்ப்பணிக்கும் போது நம் வாழ்க்கையை அழகாக வடிவமைப்பார். அர்ப்பணிப்பு என்றால் அதிகம் ஜெபித்தல், அதிகம் உபவாசித்தல், அதிகம் வேதம் வாசித்தல் என்பதல்ல. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், நம்மில் அவர் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு உடன்பட வேண்டும். தேவ நோக்கங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேற ஆயத்தமாவதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. அன்பானவர்களே, நம்மேல் உரிமையுள்ளவர், நீதியுள்ளவர் மற்றும் நம்மை அழகாக உருவாக்குகிறவர். அவருடைய கரத்திலே நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.